ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நான் காதல். இந்த வாரம் ஒரு சின்ன ப்ரோமோ விட்டுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அணுவோட காதல வெளில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஐடியா பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. அணு அப்படியே அழுத்தக்காரியா இருந்துர்றாங்க. அதனால அபிகிட்ட ராகவ் என்ன பண்றாங்க, ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்தாங்க இத கொண்டு போய் நீ குடுத்துரு உன் அக்காகிட்ட. அது மூலமா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவங்கள படிக்க சொல்லு அப்படிங்கிறாங்களா. உடனே அபி இருந்துட்டு அவங்க தான் கொஞ்சம் வாயாடியாச்சே. இவர் நம்மள எவ்வளவு ஆஃபீஸ்ல நம்மள தவிக்க விட்டாரு, ஓட விட்டாரு. இவர சும்மா விடக்கூடாது அப்படின்னுட்டு, சரி சரி இப்ப இந்த லெட்டர குடுக்கணும்னா நான் ஒண்ணு சொல்லுவேன். அந்த கண்டிஷன நீங்க கேட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு ராகவ். இந்த வண்டி என்னால தள்ள முடியல, ஓட மாட்டேங்குது. அதனால வீடு வரைக்கும் இத நீங்க தள்ளிக்கிட்டே வரணும் அப்படின்னு தன்னோட பைக்க குடுக்குறாங்க. ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே புலம்பி தள்ளுறாரு. உன்னோட காதலுக்காக நான் என்னென்ன சித்திரவதை படுறேன் பார்றா அப்படின்னுட்டு, என்ன என்ன பாஸ் வாங்குறீங்களா இல்லையா வண்டிய அப்படிங்கிறாங்க. சரி சரி குடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர அபிகிட்ட குடுத்துட்டு பைக்க வாங்கிக்கிறாங்க. அப்படியே தள்ளிக்கிட்டே வராருங்க. பாவம் எவ்வளோ பெரிய வேர்ல்டு லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் காமிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஃபேமஸா அப்படி பெரிய ஆள் லெவலுக்கு அப்படி ஒரு ரிச்சா காமிப்பாங்க ராகவ. இப்ப பார்த்தீங்கன்னா, தன் தம்பியோட காதலுக்காக இவ்வளோ தர லெவலுக்கு இறங்கி வராங்க. உண்மையிலே நல்ல மனசுன்னு தான் சொல்லணும். அதுவும் அபி படுத்துற பாடு இருக்கே. வர்ற வழியிலேயே ஐஸ் வண்டிய பார்க்குறாங்க. ஐஸ் வண்டி வருது. ஐஸ் 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 நான் ஐஸுக்கு திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஸ் வேணுமா அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி உருன்னு சிரிக்காம வர்றீங்க, சுள்ளுன்னு வர்றீங்க, சிரிச்சுக்கிட்டே வாங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி நல்லா சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வர்ற வழியில பச்சி கடையை பார்க்குறாங்க. இருங்க இருங்க பச்சி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு பச்சி வாங்கி கொடுக்குறாங்க. ஐயோ என் நேரமா அப்படிங்கிறாங்க. பச்சியும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி போற வழிக்கு வரைக்கும் அப்படியே ராகவ் வம்பிழுத்துக்கிட்டே வர்றாங்க. வந்த கையோட அதுக்கப்புறம் வீடு வரப்போகுது. சரி வீடு வரப்போகுது எந்த அப்படி இப்படி வண்டி அப்படிங்கிறாங்க. சரி சரி வண்டியை கொடுங்க, இனிமேல் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. அடி பாவி மகளே, வண்டி நல்லா தான் இருக்கா, என்னதான் தள்ள வச்சுட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. லூஸ் மென்டல் அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க காதில் வாங்கிக்கல. என்னை எவ்வளோ ஓட்ட விட்டீங்க, இப்போ நீங்கள் ஓட்டிகிட்டு வந்தீங்களா உருட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லல்லல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி பைக்கை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க அபி. பாவம் ராகவ் அப்படியே தவிச்சு போய் நிற்கிறாங்க. இருந்தாலும் இந்த அபிக்கு இவ்வளோ லொல்லு ஆகாதுங்க. பாவம் இந்த மாதிரி படுத்தி எடுத்துட்டாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள், பைக்கை உருட்டிக்கிட்டு வராங்க. பைக்கை உருட்டுறது தப்பு இல்லை, இருந்தாலும் வேணுக்குன்னு பண்ணுறாங்க இல்லையா, இது ஒரு ஊழல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த வாரங்களில் நல்ல செம்மையான சூப்பராக நல்ல ரொமான்டிக் சீன் போகுது. அணுவும் ஆகாஷும் லவ் பண்ணுறதை விட ராகவும் அபியும் லவ் பண்ண போகிறாங்க. அதுதான் அந்த கதையோட ட்ரிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.